ரேவதி நட்சத்திரம் உங்களை பத்திய ரகசியத்தை இப்ப பார்க்க போறோம். நீங்க வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய விஷயங்களை சொல்லி தர போறேன். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. ரேவதி நட்சத்திரம் நீங்க அழகான உடல் அமைப்பும் வசீகரமான கண்களையும் வச்சிருக்கிற ஆளா இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வகையில நன்மை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக தான் இருப்பீங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்போல நடந்துக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு ஏத்தாப்போல பாத்தீங்கன்னா நீங்க நடந்துக்கிற விதம் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். இப்பேற்பட்ட ஓகேங்களா, உங்களுடைய பேச்சு திறமை எப்பேற்பட்டவங்க வந்தாலும் சரி, உங்களுடைய பேச்சு திறமையால அவங்களை ஜெயிச்சு அவங்கள வசீகரிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஓகே நடந்து கொள்ளக்கூடிய அம்சம் உங்களிடம் இருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகேங்களா, அனுபவங்கள், உங்களுடைய அனுபவங்களை மற்றவங்க கிட்ட சொல்லி அதை அவங்களுக்கு வழிநடத்தக்கூடியதில் நீங்க தான். ஓகேங்களா, இயற்கை மீது அதிக ஆசை இருக்கக்கூடிய ஆள் நீங்க. நேச்சருக்கு நிறைய ரெஸ்பெக்ட் தருவீங்க. அதே போல அறிவுத்திறனால நீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியது உங்களுடைய நாலேஜால மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, முடிவு எடுக்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டிசிஷன் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தொழிலில் நீங்க நல்ல சக்சஸ் ஆக கூட வாய்ப்புகள் அதிகம் வச்சிடும். நீங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்து அதை வெற்றியை பெறதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி செய்யறதுல நீங்க சூப்பர். ஓகேங்களா, அதே போல ஆன்மீகத்துல இந்த நம்பிக்கை அதிகமா இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஆன்மீக குருமார்களாகவும் நீங்க இருப்பீங்க. நீங்க நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்வீங்க. அதுதான் கடவுள் உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு ஜென்மத்துடைய புண்ணியம் இங்க இருக்கு. சில நேரம் இந்த பழமவாதி மாதிரி வேதாந்தம் பேசக்கூடிய ஆளாவும் இருப்பீங்க. இந்த கவிதை எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த வானவியல் சாஸ்திரம், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பைசா இல்லாம எப்படி செய்ய வைக்க முடியும்ன்ற நாலேஜோடு இருக்கு. பணம் இல்லாமல் தொழில் தொடங்குவது உங்ககிட்ட கேட்டால் நல்ல நாலேஜஸ் ஐடியாஸ் நிறைய வந்து சேரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே போல சமுதாயத்துல நல்ல புகழ்பெற்ற ஒரு மனிதரா நீங்க இருப்பீங்க. நல்ல ஒரு ஹை லெவல் இருப்பீங்க. ஓகேங்களா, உங்களுடைய சொந்த முயற்சியில முன்னேறக்கூடிய அம்சம் உங்களுது. சுயம்பு நீங்க. ஓகேங்களா, அதே போல எலக்ட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், பயோடெக், அப்புறம் இயற்பியல் சம்பந்தப்பட்ட பிசிக்ஸ், இந்த வேதியியல் சம்பந்தப்பட்டது, இந்த மேலாண்மை சம்பந்தப்பட்டது, ஓகேங்களா, இந்த சைல்டு டாக்டர்ஸ், இது போல துறைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஓகேங்களா, கை நிறைய சம்பாதிக்கிற யோகத்தை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, மனைவி பசங்க மேல நிறைய அக்கறை வச்சிருப்பீங்க, நிறைய பாசமா வச்சிருப்பீங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. இருக்கிற மாதிரி பேசிடுவீங்க. சில நேரங்கள் அதுவே உங்களுக்கு கெட்ட பேர் கொடுத்துரும். சின்ன சின்ன குறைபாடுகள் அப்படி இப்படின்னு இருக்கும். அது ஓகே, அதெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி தொல்லை, அப்போ இந்த நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இது நிறைய வரும். சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா, புதனுக்கு உண்டான 3வது நட்சத்திரம் தான் உங்களுடைய நட்சத்திரம். ஓகேங்களா, புதன் ஆதிக்கம் உங்களுக்கு உண்டு. உள் உணர்வு, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு சக்தி. அதை கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஏன்னா உங்களுக்கு நாலேஜ், அறிவு உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நல்ல பேச்சாற்றலும் நல்ல ஒரு திறமையும் உங்ககிட்ட கவர்ந்திருக்கும். எல்லாரையும் கவரக்கூடிய அந்த அம்சம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். ஓகேங்களா, உறவினர்களை விட அந்நியர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. அப்படி நிறைய அனுபவம் காட்டும். சமயோஜித புத்தி அது உங்களுக்கு நிறைய இருக்கும். அதனாலேயே மற்றவங்களை ஈஸியா வசப்படுத்தக்கூடிய சக்தி உங்களோட இருக்கும். எப்பவுமே மலர்ந்த வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா, விளையாட்டுல நிறைய ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு. வயசானாலும் கொஞ்சம் இளமையான தோற்றம் காணப்படும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே போல இந்த இந்த வஞ்சகம் பண்ணி பிளான் பண்ணி ஒருத்தரை கவுக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நீங்க தாராளமான குணம், இலக்கிய மனம் கொண்ட மனிதர் நீங்க. ஓகேங்களா, இந்த முன்னேற்றத்துக்கு தடையா ஏதாவது இருக்கும் அப்படின்றதுன்னா அதை அடிச்சு உடைச்சிட்டு போகக்கூடிய மனிதர் நீங்க. நல்ல ஒரு விஐபி ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய மனிதர் நீங்க. ஓகேங்களா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறை இதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த கலைத்துறையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிறைய மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க மற்றவங்களும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதே போல ஆடம்பர செலவு யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. அதுதான் உங்களுடைய இன்னொரு பழக்கம். இந்த சுயநலம் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அது ஒரு பெரிய நல்ல பழக்கம் உங்ககிட்ட. வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சு தான் மேல வருவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. இது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய. அப்ப எந்த ஒரு செயலை செஞ்சாலும்
அதுல வெற்றின்றது இருக்கணும்ன்றதுல வெறித்தனமா இருப்பீங்க. அதுக்காக உழைப்பீங்க, சக்சஸும் பண்ணுவீங்க. உண்மையிலேயே பேசுவீங்க. உண்மையிலேயே என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. சுகபோகமான வாழக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு. எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை படைச்சவங்க நீங்க. ஓகேங்களா? அதே போல மற்றவங்களை மதிக்கவும் தெரிஞ்சவங்க நீங்க. ரைட். ரேவதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் சார். திருச்சி இருக்கு இல்லையா? இந்த திருச்சி மாவட்டத்துல முசிறி தாலுக்கா அந்த இடத்துல தாத்தையங்கார்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த இடத்துல கைலாசநாதர் கோவில் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க உங்களால முடிஞ்சதை ஏதாவது பண்ணிக்கலாம். ஏதாவது தானமா கொடுங்க. உங்க பேருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்ச கோயிலை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பலன் வந்து சேரும். அதே போல ஸ்ரீரங்கநாதரோட போட்டோ வீட்டில் வச்சு வழிபாடு செய்தாலும் பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாயம்.